ஒரு காய்கறி. நீர் சத்து அப்படின்றது இந்த சுரைக்காயில் 90% நீர் சத்து தான் அதிகமாக இருக்குது. இந்த 90% நீர் சத்துன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக கோடை காலத்தில் நமக்கு ஹைட்ரேட்டடாக வைக்கும். அதாவது நீர் வறட்சி ஏற்படாமல் தடுக்கும். நமக்கு எப்போவுமே டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, உடல் எடை பராமரிக்கும். உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சுரைக்காய் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது இந்த நீர் சத்து நார் சத்து ரெண்டுமே ஒன்று சேர்ந்து உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மதிய உணவில் சுரைக்காய் ஏதோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி சமைத்து சுரைக்காய் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். பொதுவாக உடல் பருமனாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கெலோரி அளவு கணக்கிட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தா இதில் எவ்வளோ கெலோரி இருக்குது, இந்த பழத்தில் எவ்வளோ இருக்குது, இந்த காயில் எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு போடுவாங்க. அப்படி நீங்கள் கெலோரி அளவு கணக்கு போட்டிங்க அப்படின்னாலுமே ஒரு நார்மல் மீடியம் சைஸ் அளவு கப்பு ஃபுல்லாக நீங்கள் சுரைக்காய் உங்கள் மதிய உணவில் சேர்க்கும்போது இதிலேருந்து உங்கள் உடலுக்கு போய் சேரக்கூடிய